ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இந்த பாலிவுட்டில் இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரே வேலையாக போச்சுங்க. என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? ஆமாம், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாலிவுட்டுக்கு போய் அங்கே ஏதாச்சும் ஒரு படத்தில் நடித்தா டக்குன்னு ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை போட்டு கலாச்சிருவாங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. உதாரணத்துக்கு தனுஷ் அண்ணனுக்கு நடந்திருக்கு, மாதவன் சாருக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அது ஹீரோஸ் ஆக்டர்ஸ் அப்படின்றது போகிறத தாண்டி இன்றைக்கி டேரக்டரையுமே வந்துட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே தமிழ் டேரக்டரையுமே வந்துட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. நம்மளோட அட்லி அண்ணா இருக்கார்ல, விஜய் படம்லாம் எடுத்துகிட்டு இருந்தார்ல, ஸோ அவர் வந்துட்டு ஹிந்தியில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. அந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு ஷோக்கு ஒன்று போயிருக்காரு, காமெடி ஷோக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த ஹோஸ்ட் பண்ணுற அந்த ஆங்கர் வந்து அட்லி அண்ணனோட கலரையும் அவரோட பாடி ஷேமிங்குமே பற்றி ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. அதை இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே கைதட்டி சிரிச்சிருக்காங்க. பட் இதுக்கெல்லாமே அட்லி அண்ணா வந்துட்டு டென்ஷன் ஆகலை. ரொம்ப காமாக சரியான ஒரு நச்சான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பதிலை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ என்ன நடந்தது அட்லி அண்ணனுக்கு, அவருக்கு என்ன மாதிரி ஒரு இன்சல் வந்துட்டு பாலிவுட்டில் ஃபேஸ் பண்ணியிருந்தார், அந்த ஒரு ஷோவில் என்ன மாதிரி விஷயங்கள் அட்லி அண்ணனுக்கு நடந்தது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை தான் இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊரில் நடக்கிற பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, நம்மளோட அட்லி அண்ணா வந்துட்டு ஏகப்பட்ட பயங்கரமான ஹிட் படம்ஸ் எல்லாமே ஒரு தொட்டதெல்லாம் பயங்கரமான ஹிட் படம்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்தார் தமிழில். அதுக்கு அப்புறமா வந்துட்டு அப்படியே பாலிவுட் பக்கம் போய் எட்டி பார்த்தாரு. ஷாருக் கானை வச்ச ஜவான் படம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்திருந்தார். அதுவுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறிச்சு. பாலிவுட்டில் இருக்கிற அதாவது வடக்கன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த படத்தை கொண்டாடினாங்க. ஸோ பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே, செம்மையான கேமரா ஆங்கிள்ஸு, மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லி ஸோ அட்லியோட படத்தை அங்கே இருக்கிற எல்லா வடக்கன்ஸுமே பயங்கரமாக கொண்டாடினாங்க. அதே போல் தமிழ்நாட்டிலையுமே அது பயங்கரமான ஒரு ஹிட்டாகவுமே மாறி இருந்ததுங்க. ஸோ இந்த ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் அட்லி அண்ணனோட ஃபேமஸ் பயங்கரமாகிடுச்சு பாலிவுட்டில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் பயங்கரமாக அட்லி அண்ணனுக்கு செம்மையாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அட்லி அண்ணனோட ப்ரொடக்ஷன், ஓகேங்களா, ஸோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு கீழே ஒரு பாலிவுட் படம் ஒன்று எடுத்தாருங்க. அந்த படத்தோட பேர் தான் பேபி ஜான் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வருண் தவன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹீரோ. ஸோ அந்த வருண் தவனை வச்சு ஒரு பயங்கரமான மாசான படம் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊர்லலாம் வந்துட்டு படம்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன்ஸ்க்காகலாம் வந்துட்டு நிறைய சேனல்ஸோ இல்லைனா நிறைய பேர் வந்துட்டு கூப்பிடுவாங்க இல்லையா, ஹீரோஸை டைரக்டர்ஸை வந்துட்டு கூப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதே போல் வந்துட்டு ஹிந்தியில் ஒரு ஃபேமஸான ஒரு ஷோ ஒன்று இருக்குங்க. அதுதான் த கபில் சர்மா ஷோ அப்படின்னு சொல்லி. இந்த கபில் சர்மா ஷோ பேசிக்காக எப்படி செயல்படுது அப்படின்னாக்கா, இது ஒரு காமெடி ஷோ. இந்த காமெடி ஷோவில் ஒரு ஆங்கர் இருப்பார். அந்த ஆங்கர் வந்துட்டு அடிக்கடி ஒரு ஸ்டாண்டப் காமெடி சொல்லி அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்க வச்சுட்டு இருப்பார். அவர் பேசி முடிச்சதுக்கப்புறமா அந்த கபில் சர்மா ஷோவில் வந்துட்டு ஒரு க்ரூ இருக்கும். இப்போ எப்படி அது இது இதெல்லாம் ஒரு க்ரூ ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஸோ காமெடி பண்ணுறதுக்குன்னே ஒரு கேங் இருக்கும் இல்லையா. ஸோ அதே போல் கபில் சர்மா ஷோலையுமே காமெடி பண்ணுறதுக்குன்னே ஒரு காமெடி க்ரூ ஒன்று இருக்குது. அவங்க வந்துட்டு அந்த காமெடியெல்லாம் பண்ணி சிறப்பாக அதை முடிப்பாங்க. இதில் எப்போயுமே கபில் சர்மா ஷோவில் வந்துட்டு எந்த புது படம் மார்க்கெட்டுக்கு வந்தாலும், அதாவது பாலிவுட்டுக்கு வந்தாலும், அந்த படம் ரிலீஸுக்கு இல்லைனா ரிலீஸ் ஆன உடனே கபில் சர்மா ஷோவில் வந்துட்டு ஹீரோ, ஹீரோயின், டேரக்டரு இல்லைனா சம்டைம்ஸ் கேமராமேன் இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த கபில் சர்மா ஷோவில் கண்டக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரொமோஷனாக ஹைப் பண்ண வைப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக இந்த கபில் சர்மா ஷோவில் நடக்குது. ஸோ இதோட தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ பேபி ஜான் படத்தில் வந்துட்டு இன்னும் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு ஷோ ஒன்று பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கபில் சர்மா ஷோ சைடில் இருந்து ஒரு இன்வைட் ஒன்று பேபி ஜான் டீமுக்கு போயிருக்கு. அது கூடவே வந்துட்டு ப்ரொடியூசரும் இந்த ஷோவில் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக வந்துட்டு அட்லி அண்ணனும் அந்த கபில் சர்மா ஷோக்கு போய் அட்டன் பண்ணியும் இருந்தார். இந்த ஷோ எல்லாம் வந்துட்டு சூப்பராக வழக்கம் போல் நல்லா கலகலப்பாக தாங்க போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா தான் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று அந்த கபில் சர்மா ஷோவில் நடந்தது. என்ன அப்படின்னாக்கா, அந்த கபில் சர்மா ஷோவில் இருக்கிற ஆங்கர் வந்துட்டு ப்ரொடியூசரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. அதாவது அட்லி அண்ணனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் ஜவானுக்கு அப்புறமா பயங்கரமான ஒரு ஹிட் ஒன்று கொடுத்துட்டீங்க. ஸோ அந்த படத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டை இப்போ
நிறைய பேர் வந்துட்டு ஹீரோஸாக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு அட்லியை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பயங்கரமான தாட்டுன்றது ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இங்கே ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதோட தொடர்ச்சியாக உங்களை ப்ரொடியூசரோ ஹீரோவோ வந்துட்டு கதை கேட்கறதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க உங்களை எங்கே இருக்காங்கன்றது தேடுவாங்களா அப்படின்றது ஒரு கலாய் மாதிரி ஒன்று பண்ணுறார். அதாவது எப்படின்னா, அவர் போனால் அவரோட பிளாக் ஸ்கின் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னு தேடுவாங்களாம். அதாவது ஹீரோவும் சரி, ப்ரொடியூசரும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு இன்டைரக்டாக கலாய்ச்சிருந்தார். பட் இந்த ஒரு கேள்வியை அந்த ஆங்கர் சொன்னதுமே அந்த படத்தோட ஹீரோவாக இருக்கிற வருண் தவானாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அட்லி அண்ணனை வந்துட்டு இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணதை. ஸோ இதை வந்துட்டு அட்லி அண்ணா பயங்கர காமாக வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணார்? நான் இந்த ஒரு படத்தை வந்துட்டு முதல் முறையாக எடுக்கிறேன், பட் இந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருந்தேன்னா அதுக்கு ஒரே காரணம் ஏஆர் முருகதாஸ் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏஆர் முருகதாஸ் அண்ணனுக்குமே வந்துட்டு ஒரு தேங்க்யூன்னு ஒன்று சொல்லி, அது கூடவே என்னோடய ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும், நான் அந்த படத்தை சொன்ன அந்த நரேஷன், அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றது சொன்ன விதமும் சரி, என்னோடய உழைப்புமே சரி, அதை வந்துட்டு அவங்க வந்து நம்பி எனக்கு ஒரு வாய்ப்புன்றது ஒரு விஷயம் முதல் படத்தில் டைரக்டர் அறிமுகம் படுத்தினார். அந்த ஒரு நம்பிக்கையை நான் காப்பாற்றிருந்தேன். இன்றைக்கி என் திறமைனால இவ்வளோ பெருசாக நான் வளர்ந்துருக்கேன். பட் அன்றைக்கி அவர் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என் திறமையை பார்த்தோம், அதே போல் என் மேலே இருந்த நம்பிக்கையும் மட்டும்தான். இந்த முகத்துலேயுமே நீங்கள் சொல்கிற இந்த பாடி ஷேமிங்ஸ்லையுமே கிடையாது அப்படின்றது சொல்லி பயங்கரமான நச்சான ஒரு பதில் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த ஒரு பதில் சொன்னதுமே அப்படியே அந்த அரங்கமே கொஞ்சம் லைட்டாக சைலண்ட் ஆகி திரும்பி எல்லாருமே வந்துட்டு கைத்தட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்துட்டு பயங்கரமான ஒரு நோஸ் கட்டாக அந்த கபில் சர்மா ஷோவில் இருந்த அந்த ஆங்கருக்கு இருந்தது. அதோட தொடர்ச்சியாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாகவுமே நார்த் இந்தியாவில் மாறி இருந்ததுங்க. நம்ம ஊரில் பெருசாக இதை பேசலை, பட் இருந்தாலும் இதை பற்றி நம்ம பேசலான்றது தான் இந்த ஒரு விஷயம் சொன்னேன். பட் இந்த ஒரு விஷயம் அட்லி அண்ணனுக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இது காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். மாதவன் சாரையுமே வந்துட்டு ஷாருக் கானும் வேறு ஏதோ ஒரு ஹீரோவுமே வந்துட்டு ஸ்டேஜில் ஏறி கலாச்சிருப்பாங்க. அதுக்குமே நச்சான பதிலாக வந்துட்டு மாதவன் சாருமே கொடுத்துருப்பார். இதுக்கப்புறமா தருண் ஷன்னா ஹிந்திக்கு ஒரு படம் நடித்தார் இல்லையா ஹீரோவா, அந்த படத்துக்கு அப்புறமா அவருக்குமே நிறைய ஒரு விஷயம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நடந்தது. அதெல்லாம் சமாளித்து இன்றைக்கி அவர் ஹாலிவுட்டுக்கே போயிட்டார். ஸோ அதே போல் தான் இவருக்குமே இது நடக்குது. பட் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாலாம் இருக்கிறதுனால பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு. பட் அது மாறினாலும் இது ஒரு தப்பான ஒரு விஷயம்தான், தப்பான ஒரு உதாரணம் தான் நான் என்றைக்குமே சொல்வேன். எல்லாருமே ஒன்று தான். இந்தியன் சினிமான்றது ஒன்று, அது தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, ஹிந்தி சினிமாலாம் கிடையாதுங்க. இது எப்போ நம்ம உணர்கிறோமோ அவங்களுமே அது உணர்கிறாங்களோ அப்போ தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்ற ஒரு விஷயமே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் இப்போது கான்ட்ரவர்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன வேணாலுமே சொல்லலாம். பட் உண்மையிலே நடந்த விஷயம் இதுதான். ஸோ இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உண்மையில் என்ன நடந்ததுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன இந்த விஷயம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்துட்டு இந்தியன் சினிமா அப்படின்றத நினச்சி அவங்க படத்தை எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, ஹிந்தி சினிமா தனியாக இருக்கிறது நல்லது, தமிழ் சினிமா தனியாக இருக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது ஏன் அப்படின்றதையுமே உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை பை. AV